ரீட்டா, ரீட்டா, மணி 11 ஆகுது. வீடு எவ்வளோ குப்பையா இருக்கு. நீ என்னடானா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? ரீட்டா, உன்னை விட சின்ன பசங்க காலையிலே எழுந்திருச்சு விளையாடிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா மதியானம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க. உனக்கு மட்டும்தான் தூங்கி தூங்கியே சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிடும் போல. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கனே, அசைறாளா பாரு. அத்தை, அக்கா முழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் தூங்குறாங்க. இவ்வளோ நேரம் பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்களேன்னு அவங்கள எழுப்பி விட்டா அவங்க ஹாலில் சோஃபாவில் வந்து படுத்துட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. June 6 ஸ்கூல் ரீஓப்பன்னு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே ரீட்டா தூங்கிட்டு இருந்தா ஸ்கூல் போகும்போது என்ன பண்ண போகிறாளோ நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்கு. குட் மார்னிங்மா. ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்து குட் மார்னிங்னு சொல்கிற. சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. ஓகேம்மா. ரீட்டா, 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 வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பாரு. இந்த நேரத்தில் யாரோ இருக்கும்? சாரா, நம்ம ரீட்டா வீடு பெருசா இருக்குல்ல? ஆமா டிங்கு, அவ புது வீடு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப பெருசா இருக்கு பார்க்கறதுக்கே. சாரா, டிங்கு, நீங்களா? வாங்க வாங்க. என்ன இவ்வளோ காலையிலே வந்திருக்கீங்க? ரீட்டா, இது காலையில் இல்லை, மதியானம் 12 மணி ஆகுது. நீ கேட்குறத பார்த்தா இப்போதான் தூங்கி எழுந்திருப்ப போல. இந்த டிங்கு வேற வந்த உடனே நம்மளை டேமேஜ் பண்ணுறாளே. என்ன ரீட்டா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை டிங்கு, சும்மா தான். அம்மா, சாராவும் டிங்குவும் வந்திருக்காங்க, வாங்க வாங்க. வாமா சாரா, வாமா டிங்கு. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஆளையே காணோம் இந்த பக்கம். ஆண்டி, உங்கள் புது வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பெருசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. தேங்க்யூ டிங்கு. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 1 வீக் தான் ஆகுது. ரீட்டாக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அதனால தான் நாங்கள் இங்கே சேஞ்ச் ஆனோம். சரிம்மா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். என்னடி ரீட்டா, இன்னைக்கு விளையாட வரவே இல்லை? தூங்கிட்டேன் டிங்கு, அதான் வர முடியல. ஓஹோ, தூங்கிட்டியா? ரீட்டா, ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கியூப் கொண்டு வாமா. இந்த வரேம்மா. ஐஸ் கியூப் அதுக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகிடுச்சா? என்ன இவ்வளோ ஃப்ரீஸாக இருக்குது? பார்க்குறதுக்கு ஸ்னோலேண்ட் மாதிரி அழகாக இருக்கே. என்னடி சாரா, ஆன்ட்டி ஐஸ்கிரீம் செய்ய போகிறாங்களா? ஐஸ் கியூப்லாம் கேட்குறாங்க. டிங்கு, சத்தமாக பேசாத, அமைதியாக இரு. சாரா, நீ வேணா இங்கேயே இரு, நான் போய் ஆன்ட்டி என்ன ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். இந்த டிங்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. இரு டிங்கு, நானும் வரேன். சாரா, அங்கே என்னடி பண்ணுற? டிங்கு, இங்கே வந்து பாரு, நம்ம ரீட்டாவோட கார்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்த 1 வீக்கில் இவ்வளோ அழகாக கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இவங்களோட வீடு. ஆன்ட்டிக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் போல, அதனால தான் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஆன்ட்டியை போய் பார்க்கலாம். ஆன்ட்டி, ஐஸ்கிரீமை பாட்டில் செய்ய போகிறீங்களா? ஒருவேளை இது பாட் ஐஸ்கிரீமோ? டிங்கு, இது ஐஸ்கிரீம் இல்லை, மோர். பானையில் செய்ய போகிறேன். ஓ அப்படியா? நீங்கள் ஐஸ் கியூப் கேட்டப்போ நான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்கன்னு நினச்சேன். டிங்கு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி இதெல்லாம் போட்டு பானையில் நல்லா கடைஞ்சா ஐஸ்கிரீமை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர். நான் உனக்கு பண்ணித்தரேன், நீ சாப்பிட்டு பாரு. சம்மரில் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சம்மரில் வர எந்த டிசீஸுமே வராது. எங்கள் ஊரில் இந்த மோர் தான் ஸ்பெஷல். பானையில் செய்கிற மோரோட டேஸ்ட்டே தனி. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆன்ட்டி, மோரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் உண்மையாகவே மாஸ்டர் ஷெஃப் தான். இனிமேல் நான் எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி கேட்க போகிறேன். அப்படியா? தேங்க்யூம்மா. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு கிச்சனில் ஒர்க் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். ஓகே ஆன்ட்டி.
ரீட்டா, எங்கள் அக்கா காலேஜில் புக்ஸ் எக்ஸிபிஷன், அதுக்காக நிறைய புக்ஸ் தேவைப்படுது. உனக்கு தான் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஹாபி ஆச்சே, அதனால் உன்கிட்ட இருந்து புக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்னது புக்ஸ் எக்ஸிபிஷனா? ஆமாங்க ஆண்டி, வர ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவோட பிறந்த நாள். அன்னைக்கு தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அதனால தான் எங்கள் அக்கா காலேஜில் புக்ஸ் எக்ஸிபிஷன். அதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லா புக்ஸுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம்மா, நம்ம காமராஜர் ஐயாவோடைய உதவினால தான் நிறைய குழந்தைகள் படித்தாங்க, ஃப்ரீயாகவும் படித்தாங்க, ஃப்ரீயாக மிட் டே மீல்ஸும் சாப்பிட்டாங்க. அதனால தான் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஆண்டி, கரெக்டாக சொன்னீங்க. காமராஜர் ஐயாவோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்ஸ் எக்ஸிபிஷன். என்கிட்ட புக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் ரீட்டா கிட்ட கொஞ்சம் புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாம்மா? ரீட்டா நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா. என்ன ஒன்று, படிக்க தான் மாட்டா. புக்ஸ் எல்லாம் ஷெல்ஃபில் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு. நீ எடுத்துகிட்டு போமா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம அம்மா வேற நம்மளை கோத்து விடுறாங்களே. சரி வா சாரா, நான் புக்ஸ் எல்லாம் உனக்கு காமிக்கிறேன், நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஓகே ரீட்டா, எனக்கு உன்னோட புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதில் இருந்து ஒரு 4-5 புக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த புக் எடுத்துக்கிறேன், இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. ரீட்டா, இங்கே மேலே இருந்து இந்த 4 புக்கு எடுத்துக்கிறேன். இந்த புக்ஸ் தான் எங்கள் அக்கா கிட்ட இல்லை. அப்புறம் இந்த புக்கையும் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த புக்கும் உங்ககிட்ட இருக்கா? இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஆச்சே. இந்த புக்கு தான் நான் அப்பத்துலேருந்து தேடிட்டு இருக்கேன். ரீட்டா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா புக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று, கொண்டு போக பேக் தான் எடுத்துகிட்டு வரல. இன்னொரு நாள் வந்து மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே சாரா. என்னம்மா, தேவையான எல்லா புக்ஸும் எடுத்தாச்சா? எல்லா புக்ஸும் கிடச்சிதா? ஆமாங்க ஆண்டி, கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, எனக்கு எடுத்துகிட்டு போக பேக் தான் இல்லை. சரிங்க ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். என்னம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? இருந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ ஆண்டி, நீங்கள் கொடுத்த மோரே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு போய் டின்னர் தான் சாப்பிட முடியும். அவ்வளோ நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? வளர்கிற பசங்க நல்லா சாப்பிடணும்ல. ஆண்டி, நீங்கள் ரீட்டாவை நல்லா சாப்பிட சொல்லுங்கள். அவள் தான் ஸ்கூலுக்கு கொண்டு வர டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடை அப்படியே கீழே கொட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவா. இந்த டிங்கு சும்மா இல்லாமல் நடுவில் அம்மா கிட்ட நம்மளை வேற மாட்டி விடுறாளே. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மா நம்மளை அடிப்பாங்க போலையே. ஆரா, டிங்கு பேசினது போதும், லேட் ஆகுது, கிளம்புங்க. ஓகே ரீட்டா, பாய் ரீட்டா. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஃபுல் டே உங்கள் வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது ஹாஃப் டேவே தாங்க முடியல, இதில் ஃபுல் டே வேறையா? பாய் பாய்.